குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 20/12/2023 சோபகிருத்து வருடம் மார்கழி மாதம் 4ஆம் நாள் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:21க்கு. கரணன் 6:30 முதல் 7:30 வரை. திதி இன்று பிற்பகல் 1:59 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:10 வரை பூரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி. நாமயோகம் இன்று மாலை 6:41 வரை வியதிபாதம், பின்பு வரியான். கரணம் இன்று அதிகாலை 3:07 வரை பத்திரை, பின்பு பிற்பகல் 1:59 வரை பவம், பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 3:10 வரை மரண யோகம், பின்பு காலை 6:21 வரை அமிர்த யோகம், பின்பு சித்தயோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் ஆயில்யம், மகம். சந்திராஷ்டமமுடைய ராசி கடக ராசி மற்றும் சிம்ம ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை சிதம்பரம் ஸ்ரீ சிவபெருமான் தங்க சூரிய பிரபையில் பவனி வரும் காட்சி. திருப்பெருந்துறை ஸ்ரீ மாணிக்க வாசகர் திரிபுர சம்ஹார லீலை. சங்கர நயினார் கோவில் சுவாமி பூத வாகனத்திலும் அம்பாள் சிம்ம வாகனத்திலும் பவனி வரும் காட்சி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ பைரவரை வழிபட கர்ம வினைகள் குறையும். விரதாதி விசேஷங்கள் வளர்பிறை அஷ்டமி திதி. இந்த நாளில் ஸ்ரீ கால பைரவ பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபாடுகளை மேற்கொள்வது சிறப்பு. ஓம் ஆபத்தாரணாய அஜாமில பந்தனாய துஷ்ட நிகிரகாய சிஷ்ட பரிபால ஸ்வரூபாய மம தாரித்ரிய துக்க தகனாய மம பாப கோப சல்லிய தோஷ நிவர்த்திகராய தன ஆகர்ஷனாய ஸ்வர்ணாகர்ஷனாய சகல காரிய அனுகூல சித்திகராய சகல சத்ரு தோஷ நிவர்த்திகராய சகல பாப தோஷ நிவர்த்திகராய ஓம் ஸ்ரீ வடுக பைரவாய நமக. ஓம் கால பைரவா போற்றி. ஓம் கல்பாந்த பைரவா போற்றி. ஓம் குரோத பைரவா போற்றி. ஓம் சம்ஹார பைரவா போற்றி. ஓம் சண்ட பைரவா போற்றி. ஓம் உக்ர பைரவா போற்றி. ஓம் கால பைரவா போற்றி போற்றி என்று ஸ்ரீ கால பைரவருக்கான இந்த ஸ்லோகத்தை 11 முறை உச்சரித்தால் போதும். உங்களுடைய கர்ம வினைகள் குறைந்து நல்வினை நடக்கும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? உழவு செய்வதற்கு நல்ல நாள், தர்மம் செய்வதற்கு உகந்த நாள், புதிய ஆடைகளை அணிவதற்கு நல்ல நாள், சமையல் சம்பந்தமான வேலைகளை மேற்கொள்ள ஏற்ற நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. மதியம் 1:39 முதல் பிற்பகல் 3:22 வரையில் மேஷ லக்னம், 3:23 முதல் 5:24 வரையில் ரிஷப லக்னம், மாலை 5:25 முதல் 7:36 வரையில் மிதுன லக்னம், 7:37 முதல் இரவு 9:45 வரையில் கடக லக்னம், 9:46 முதல் 11:48 வரையில் சிம்ம லக்னம், 11:49 முதல் காலை 1:50 வரையில் கன்னி லக்னம், காலை 1:51 முதல் 3:56 வரையில் துலாம் லக்னம், 3:57 முதல் 6:08 வரையில் விருச்சக லக்னம், 6:09 முதல் காலை 8:19 வரையில் தனுசு லக்னம், 8:20 முதல் 10:13 வரையில் மகர லக்னம், 10:14 முதல் 11:55 வரையில் கும்ப லக்னம், காலை 11:56 முதல் மதியம் 1:34 வரை மீன லக்னம்,
இந்த நாள் 12 ராசிக்காரர்களும் உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். ஆக இந்த புதன்கிழமை என்பது வித்யா காரகனுக்குண்டான நாள். கல்வியில் மேன்மை பெற, வாக்கு சித்தி அதிகரிக்க, எழுத்து சம்பந்தமான படிப்பு சார்ந்த விஷயங்களில் உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு இந்த நாள் புதன் பகவானை வழிபாடு செய்ய வேண்டும். நவ கிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு சிறிது பச்சை பயிறு கொண்டு அவர் பாதத்தில் சமர்ப்பித்து நெய் விளக்கு ஏற்றி உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து வர புதன் பகவானுடைய அனுகிரகமானது கிடைக்கும். புத்தி கூர்மை இருக்கும், அறிவு திறமை வெளிப்படும், தீர்க்கமான ஒரு புத்தி அதிகரிக்கும். புதன்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை புதன் ஹோரை, காலை 7 முதல் 8 மணி வரை சந்திர ஹோரை, காலை 8 முதல் 9 மணி வரை சனி ஹோரை, 9 முதல் 10 மணி வரை குரு ஹோரை, 10 முதல் 11 மணி வரை செவ்வாய் ஹோரை, 11 முதல் 12 மணி வரை சூரிய ஹோரை, 12 முதல் 1 மணி வரை சுக்கிர ஹோரை, மதியம் 1 முதல் 2 மணி வரை புதன் ஹோரை, 2 முதல் 3 மணி வரை சந்திர ஹோரை, 3 முதல் 4 மணி வரை சனி ஹோரை, 4 முதல் 5 மணி வரை குரு ஹோரை, 5 முதல் 6 மணி வரை செவ்வாய் ஹோரை. இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது பொறுப்புகளால் உடலில் சோர்வுகள் ஏற்படும். முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் அல்ல. பொறுப்புகள் கூடுதலாக காணப்படலாம். இந்த ஒரு நிலையானது உங்களுக்கு சில நேரம் சுமையாக கூட இருக்கும். வெளி உணவுகளில் முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டும். வெளியூர்களுக்கு பயணிக்கக்கூடியவர்கள், வண்டி வாகன பயண நேரங்களில் இருப்பவர்கள் கையில் உணவு கொண்டு செல்வது நல்லது. குடிக்கக்கூடிய தண்ணீரிலும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். வேலை தொடர்பாக அதிகமான ஒரு பளு இருக்கத்தான் செய்யும். உங்கள் வேலைகளை மிக சரியாக திட்டமிட வேண்டும். அவ்வாறு செய்யவில்லை எனில் பணியில் பாதியிலேயே நிற்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். வியாபாரத்தில் அலைச்சல்களுக்கு பிறகே சில ஆதாயம் உண்டாகும். உழைப்பை அதிகப்படுத்தக்கூடிய நிலையில் இருப்பீர்கள். வேலை செய்யக்கூடிய நபர்களிடத்தில் அனுசரித்து விட்டு கொடுத்து போக வேண்டும். கூடுமான வரையில் மற்றவர்களோடு பொறுமை நிதானத்தோடு பேசி பழகுவது அவசியம். காதலர்களுக்கு மனநிலையில் மகிழ்ச்சிகரமான சூழல் ஏற்படுவதற்கு வருங்கால துணையினிடத்தில் பொறுமை நிதானத்தோடு மதிப்பு மரியாதை கொடுத்து பேச வேண்டும். தம்பதிகள் உங்கள் இருவருக்கிடையே பார்க்கும் பொழுது பொறுமையான ஒரு பேச்சுக்கள், கனிவான பேச்சுக்கள் தேவை. நான் எனும் அகந்தை போக்கை தவிர்ப்பது நல்லது. உங்கள் துணைவர் சொல்லக்கூடிய வேலைகளையும் கரிசனத்தோடு செய்து முடிக்க வேண்டும். கனிவாக பேசுவது நல்லது. நான் சொல்வது மட்டுமே நடக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை அடியோடு தவிர்ப்பது உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு நல்லது. எதை ஒன்றையும் முழுமையாக ஆராயாமல் மேலோட்டமாக அறிந்து செயல்பட வேண்டாம். வேலையில் இருக்கக்கூடிய உண்மை தன்மைகளை புரிந்து கொண்டு செய்வது, நுணுக்கங்களை தெரிந்து கொண்டால் நலம். இன்று பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அதிக பொறுப்புகளை நீங்கள் ஏற்றுக்கொள்வதாக இருக்கும். பணச்சூழல்கள் உங்களுக்கு சில நேரம் நெருக்கடிகளை ஏற்படுத்தி விடலாம். முதலீடுகள் தொடர்பான விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். கையில் இருப்பதை கொண்டு பொறுமை நிதானத்தோடு இந்த நாளை நீங்கள் நகர்த்தினாலே போதும். இந்த பொழுது எப்படி கழிக்கப் போகிறோம் என்கிற பய உணர்வு வேண்டாம். எதுவாக இருந்தாலும் சிந்தித்து செயல்பட்டு திட்டமிட்டு நடத்தினால் போதும். வேலைகள் தானாக நடக்கும். பெருமாளுடைய வழிபாடுக்கு உகந்த நாள். வித்யா, அதாவது கல்வியினுடைய நிலையில் உயர்வு பெறுவதற்கு மாணவர்கள் புதன் பகவானை வழிபாடு செய்வது நலம். பதட்டம் காரணமாக கால்வலி வரலாம். தூக்கமின்மை பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. இரவில் அதிக நேரம் கண் விழிக்க வேண்டாம். உங்களுடைய உடல் ஆரோக்கியம், தேக பலம் பெறுவதற்கு 10 மணிக்குள்ளாக நீங்கள் உறங்க சென்றால் போதும். அதிகாலை சீக்கிரமாக எழுந்து உங்களுடைய அன்றாட நித்திய வேலைகளை கவனித்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்ததற்கான பலனும் கிடைக்கும். இரவில் சீக்கிரமாக உறங்க செல்வதால் உடல் ஆரோக்கியமும் மேம்படும். இரட்டிப்பான பலன் உங்களுக்கு உண்டு. மாணவர்கள் கல்வி விஷயங்களில் புரிதல் குறைவாக இருந்தாலும் பெரியவர்களுடைய ஆதரவு, ஆசிரியர்களுடைய ஆலோசனைகள், மற்றவர்களிடத்தில் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய நல்ல விஷயங்கள், இவையெல்லாம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான்,
சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உடலில் சோர்வு ஏற்படலாம். செலவுகளை குறைப்பீர்கள், கவனம் தேவை. பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வெளி உணவுகளில் கவனம் வேண்டும். அலைச்சல்கள் உண்டாக்கும், ஆதாயம் பெறுவீர்கள். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பெருமை நிறைந்த நாள். பொறுமையாக இருப்பது நல்லது, விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது இன்று நீங்கள் நல்ல மனநிலையில் இருப்பீர்கள். மனதில் நினைத்த காரியம் கைகூடும். பெற்றோர்களிடத்தில் ஆதரவு மேம்படும். எந்த முடிவெடுத்தாலும் அது உங்களுக்கு இன்றைய நாளில் சாதகமாக அமையும். திறமைகளை வளர்த்து கொள்ளக்கூடிய நிலை உருவாகும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும். மேன்மையாக இருப்பீர்கள். வாக்கு பலம் அதிகரிக்கும். புதிய பொறுப்புகள் வந்து சேரும். பதவிகள் கிடைக்கும். வீடு சம்பந்தமான விற்பனையில் கவனமாக இருக்க வேண்டும். வேலைகள் சிறப்பாக செய்வதால் மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுகளை நீங்கள் பெற முடியும். தம்பதிகள் இருவருக்கிடையே நல்ல ஒரு உறவு நிலையில் இருப்பீர்கள். தம்பதிகளுக்கிடையே நல்ல ஒரு மன ஒற்றுமை, அன்பு, பாசம், கனிவு இவையெல்லாம் அதிகரிக்கக்கூடிய நாள். காதலர்கள் மன நிறைவோடு இருப்பீர்கள். ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வு அதிகரிக்கும். நிதி நிலைமைகளில் பணம் சேகரிக்கக்கூடிய விதமாகத்தான் கைக்கு பணம் வரும். ஊக்கத்தொகை வகையில் வேலையிலிருந்து பண வரவு காணப்படலாம். அல்லது ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு பண வரவு இருக்கும். நிதி நிலைமைகளில் திருப்தி இருக்கும். போதுமான அளவிற்கு பணப்புழக்கம் இருப்பதால் சந்தோஷமாக இருப்பீர்கள். நினைத்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். வீடு சம்பந்தமான விஷயங்கள் வாங்கக்கூடிய நிலையில் சில மாற்றங்கள் வரலாம். செய்யக்கூடிய வியாபாரத்தில் இடம் மாற்றங்களை விரும்புவீர்கள். அது சார்ந்தபடியே எண்ணங்கள் இருக்கும். உத்தியோகத்தில் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுதல்களை பெறுவீர்கள். பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயங்களில் கூடுதலான பக்குவம் அதிகரிக்கும். எந்த வேலையை எப்படி செய்ய வேண்டும், எப்படி பாடங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற நுணுக்கத்தோடு செயல்படுவீர்கள். ஆக்கம் ஊக்கம் நிறைந்த நாள். போட்டிகளில் கலந்து கொள்வீர்கள். கல்வி சம்பந்தமான போட்டிகளாகட்டும், விளையாட்டு சார்ந்த போட்டிகளாகட்டும், ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் நிச்சயம் வந்து சேரும். நீண்ட நாளாக செய்ய நினைத்த வேலைகளை நண்பர்களோடு சேர்ந்து செய்வீர்கள். வெளி வட்டாரத்தில் நல்லதொரு புகழ் ஏற்படுவதால் உங்களை பற்றிய நல்ல கருத்துக்கள் பெரும்பாலும் நிலவும். உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் எந்த பிரச்சனைகளும் இருக்காது. பூரண ஆரோக்கியமாக நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்ய பலத்தோடு வாழ்வதற்கான சூழல்கள் உண்டு. எந்தவிதமான சங்கடங்களும் மனதில் ஏற்படாது. சுமூகமாக சிந்திப்பீர்கள். சுமூகமாக செயல்படுவீர்கள். மனதில் தைரியம் அதிகரிக்கும். நம்பிக்கை வாய்ந்தவர்களாக இருப்பீர்கள். தொழிலில் விருத்தி ஏற்படுவதற்கு ஏற்ற நாள். புதிய ஒப்பந்தங்கள், புதிய முயற்சிகள் எல்லாமே கை கொடுக்கும். புதிதாக வாகனம் வாங்க வேண்டும் என்கிற ஆசையில் இருப்பீர்கள். அல்லது புதிதாக இடம் வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். ஏதாவது ஒன்று உங்களுக்கு கை கொடுக்குங்க. வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு, உறவுகளுக்கு மத்தியில வாழ்க்கையினுடைய நிலையை உயர்ந்த அந்தஸ்தோடு வாழ்வதற்கு ஏற்ற நாளாக இருக்கும். உங்களை பழித்தவர்கள், இழித்தவர்களுக்கு மத்தியில் உயர்ந்து கோபுரமாக நிற்கப் போகிறீர்கள் ரிஷபராசி அன்பர்களே. ராசிக்கான அமைப்பு படி
பொறுமையும் நிதானமாக ஒவ்வொரு வேலைகளையும் சிந்தித்து செய்தால் அதற்குண்டான பாராட்டுகளும் பலன்களும் கீர்த்தியும் பெருகும். புகழ் உங்களுக்கு தானாக வந்து சேரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தும். குரு பகவானுடைய ஓரை மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் இதன் தொடர்பாக வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது மிக நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய உரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமாக நோய் குணமடையும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நல்ல காரியங்கள் கைகூடும். ஆதரவு மேம்படும். செல்வாக்கு பெருகும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புதிய பொறுப்புகள், பதவிகள் கிடைக்கும். வீடு விற்பனையில் கவனமாக இருக்க வேண்டும். இடமாற்றம் எண்ணங்கள் உண்டாகும். மிருகசிரிஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பொறுமை வேண்டிய நாள். பாராட்டுகள் கிடைக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல் ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய அருளும் நவ கிரகங்களினுடைய நல்லாசியும் பரிபூரணமாக கிடைக்கட்டும். இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாள். மன உறுதித்தன்மை அதிகரிக்கும். நீங்கள் சுயமாக முடிவெடுப்பீர்கள். வேலைகள் பொறுத்தவரையில் சிறப்பான நிலை இருக்கும். குடும்ப நபர்களிடத்தில் சில வீண் விவாதங்களை தவிர்க்க வேண்டும். தேவையற்ற பேச்சுக்கள், சில குழப்பங்கள் ஏற்படும் விதமாக நடந்து கொள்ள வேண்டாம். பணியினுடைய பொறுப்புகளை உணர்ந்து செய்வதால் மேன்மையாக வருவீர்கள். மேல் அதிகாரிகளுடைய அங்கீகாரம் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் உண்டாகும். மனநிலையில் சந்தோஷமாக, உற்சாகமாக செயல்படுவீர்கள். பிறக்கும் ஆங்கில புத்தாண்டினுடைய பலன்கள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை நம்முடைய சேனலில் கொடுக்கப்பட்டுள்ளது. அவற்றை பார்த்து பலன் பெறுங்கள். அதே போல வருகிற 2024ஆம் ஆண்டு மே மாதத்தில் நடக்கும் குரு பெயர்ச்சிக்கான பலன்களும் உங்களுக்காக பதிவிடப்படுகிறது. அவற்றையும் கேட்டு நீங்கள் முன்கூட்டியே சில திட்டங்களை வகுத்துக் கொள்வதற்கு பலன்கள் மிக உதவிகரமாக 100% துல்லியமான ஒரு கணிப்போடு உங்களுக்கு வழங்கப்படுகிறது. வியாபாரத்தில் வேலையாட்களுடைய ஆதரவு பெருகும். நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள், ஆசைகள் நிறைவேறும். குடும்ப ஒற்றுமை மேம்பட அமைதியான போக்கை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். தம்பதிகள் உங்கள் துணையோடு நல்ல புரிந்துணர்வு கொண்டிருப்பீர்கள். அன்பு பெருகி உங்கள் துணைவருடைய முழுமையான ஒரு பரஸ்பர ஒற்றுமை அதிகரிக்கும். பாசம் உண்டாக்கும். காதலர்கள் இருவருமே ஒன்றாக இணைந்து மகிழக்கூடிய நாள். நல்ல கருத்துக்களை வெளிப்படுத்துவதோடு வருங்காலத்திற்குண்டான எதிர்காலத்திற்கான சில திட்டங்களையும் மேற்கொள்வீர்கள். வியாபார ரீதியாக சாதகமான பலன்கள் உண்டாகும். உத்தியோக ரீதியாக ஒத்துழைப்பு மேம்படுவதால் தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு பெருக்கும். பழைய அனுபவம் பற்றிய சிந்தனைகள் உண்டாகும். உறவினர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். நன்மைகள் நிறைந்த நாள். மாணவர்கள் கல்வியில் உயர்ந்த அந்தஸ்து தொடக்கூடிய நிலை உண்டு. மறதி என்பது இருக்காது. படிப்பில் முழு கவனம் செலுத்துவீர்கள். உங்கள் ராசிநாதனான புதன் பகவானுக்குண்டான நாள். ஆக உங்களுடைய செயல்பாடுகள் சீரும் சிறப்புமாக தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள், கம்யூனிகேஷன் தொடர்பான செயல்பாடுகளுக்கு ஏற்ற நாள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நிதி நிலைமைகள் நன்றாக இருப்பதால் குதூகலமாக இருப்பீர்கள். வீட்டிற்கு தேவையான விஷயங்களை செய்வீர்கள். உங்களுடைய சேமிப்பு நல்ல நிலையை உயரப்படுத்தும். ஆரோக்கியத்தை அதிகரிக்கக்கூடிய நிலைகள் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நன்மை தரும். புதிய முயற்சிகள், கல்வி,
தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது போன்றவற்றிற்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேகமாக்க முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக்க முடியும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு குடும்ப நபர்களிடம் விவாதங்களை தவிர்க்க வேண்டும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். சாதகமான வாய்ப்புகள் கிட்டும். ஒத்துழைப்பு மேம்படும். புனர்பூசம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மை நிறைந்த நாள். தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். சிந்தனைகள் அதிகரிக்கும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப் பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது கடகராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களிடத்தில் விட்டு கொடுத்து அனுசரணையாக செல்ல வேண்டிய நாள். மகிழ்ச்சியுடன் இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான இருப்பதற்கு முயற்சிகள் அதிகம் செய்ய வேண்டும். பதட்டமான உணர்வுகளை தவிர்த்து விடுங்கள். வேலை செய்யும் பொழுது பரபரப்பு வேண்டாம். பதறிய காரியம் சிதறும். ஆக சாதாரணமான வேலைகள் இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு வேலைகளில் ஈடுபட்டாலும் கவனமாகவும் எச்சரிக்கையுடன் இருங்கள். கடகராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. எச்சரிக்கையாக இந்த நாளில் செயல்படுவது நல்லது. ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரலாம். இப்படி செய்வதாலும் மனக்குழப்பங்கள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். வழி வட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கலாம். ஆடை ஆபரணங்களில் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நாள் வேலையிடச் சூழல் உங்களுக்கு சாதகமற்றதாக இருக்கும். லாபம் நஷ்டம் இரண்டுமே காணப்படும். உங்கள் சக பணியாளர்களோடு கவனமாக பேசுவது, அவர்களிடத்தில் கருத்துக்களை வெளிப்படுத்துவதாக பார்த்துக் கொள்ளுங்கள். தம்பதிகளுக்கிடையே வாக்குவாதங்கள், சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். உங்கள் துணைவருக்கு தகுந்த மதிப்பளித்து நடப்பது அவசியம். உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் முதலில் உணர்ந்து கொள்வது நல்லது. உங்கள் துணையோடு தேவையில்லாமல் சில விஷயங்களை பேசுவதை தவிர்த்து விடுங்கள். காதலர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். அனாவசியமான பேச்சுக்களினால் மனஸ்தாபங்கள் வரலாம். இன்றைய நாள் பண வரவு குறைந்தே இருக்கும். சேமிப்பை உயர்த்த முடியாது. சேமித்து வைத்த பணத்திலிருந்து குறைவதற்கான சூழல்கள் உண்டாகிவிடும். உத்தியோகத்தில் ஒத்துழைப்பு மேம்படுத்துவது நல்லது. மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயங்களில் ஞாபக சக்தி சற்று குறையும். பொது காரியங்களில் ஈடுபடும் போதோ அல்லது ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய சில விஷயங்களை முன்னெடுக்கும் போதோ ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து அதனுடைய ஆழ்ந்த தன்மைகளை உணர்ந்து செய்தல் அவசியம். வெளியிடங்களுக்கு அதிகமாக செல்வதை தவிர்த்து விடுங்கள். எதிர்பாராத வகையில் சில திருப்பங்கள் வரலாம். சிரமங்கள் விலகும். மன கஷ்டங்கள் நீங்கும். காதலர்களுக்கு இடையே மனக்கசப்புகள் ஏற்பட்டு நீங்கலாம். சில நேரம் அசௌகரியமாக உணர்வீர்கள். பேச்சுவார்த்தைகள் அற்ற ஒரு நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு அதிகமாக பேசுவதை தவிர்த்து விடுங்கள். மௌனமாக இருப்பின் நல்ல பலன்கள் உயர்வாக கிடைக்கும். அசௌகரியம் மற்றும் பதட்டம் காரணமாக உங்களுக்கு கால் வலியோ அல்லது தொடை வலியால் பாதிக்கப்படலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் எல்லாவற்றிற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் உண்டு. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம்
4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களிடத்தில் அனுசரித்து செல்ல வேண்டும். நட்பு வட்டாரம் விரிவடையும். வெளி வட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆடை ஆபரணங்களில் கவனம் வேண்டும். வியாபாரத்தில் சிந்தித்து செயல்படுங்கள். ஒத்துழைப்பு தேவை. ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சிரமம் விலகும் நாள். திருப்பங்கள் உண்டாகும். ஒத்துழைப்பு மேம்படும். இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் தொடங்கும். ஆக இன்றைய நாள் நீங்கள் பதட்டப்படலாம். முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் அல்ல. செயல்பாடுகளில் தன்மைகளை உணர்ந்து செயல்படுங்கள். பிள்ளைகளிடத்தில் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டும். தெய்வீக வழிபாடு ஏற்றுக்கொள்வது அவசியம். ஆன்மீக எண்ணத்தோடு செயல்படுங்கள். இறை வழிபாடு மேற்கொண்டால் மனக்குழப்பங்கள் முற்றிலுமாக நீங்கும். யோகாசன பயிற்சிகள் தியானம் செய்வதால் மனநிலையில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்கும். சந்தேக உணர்வுகளை தவிர்ப்பது நலம். முக்கியமான கோப்புகளை கவனமாக கையாளுங்கள். அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் பிறரோடு ஒத்துப்போவது நல்லது. யாரிடத்திலும் நேருக்கு மாறாக பேச வேண்டாம். உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை முதலில் உணருங்கள். உங்களுக்கான பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை அறிந்து கொள்வது அவசியம். இந்த ஒரு நிலையானது உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். வருங்காலத்திற்குண்டான சில முக்கியமான விஷயங்களை பற்றி சிந்திப்பீர்கள், எண்ணுவீர்கள். தம்பதிகள் உங்கள் துணையோடு வாக்குவாதம் ஏற்படலாம். மகிழ்ச்சியாக இருப்பதற்கு வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். குடும்பத்தில் ஒற்றுமை என்பது இருந்தால் அடுத்தடுத்து வேலைகள் உங்களுக்கு சீராக நடக்கும். வீட்டில் பிள்ளைகளிடத்தில் எந்தவிதமான வாக்குவாதங்களோ வீண் பேச்சுக்களையோ வைத்துக் கொள்ளாதீர்கள். நிதி நிலைமைகள் மகிழ்ச்சிகரமாக காணப்படாது. அதாவது குறைந்த அளவே கைக்கு தொகை கிடைக்கும். முயற்சி செய்த பிறகு பல நிலைகளுக்கு பிறகு ஏதாவது ஒரு வகையில் லாபங்கள் பெறலாம். உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் அக்கறை தேவை. குடும்ப நண்பர்களின் ஆரோக்கியத்திற்காக மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். இந்த ஒரு நிலையானது உங்களுக்கு சற்று கவலைகளை ஏற்படுத்தும். மற்றவர்களின் செயல்களில் தலையிடுவதை தவிர்க்க வேண்டும். மாணவர்கள் உங்களுக்கான செயல்கள் என்னவோ அதிலேயே எச்சரிக்கையாக இருங்கள். வெளியூர்களுக்கோ வெளியிடங்களுக்கோ அதிக பணம் கொண்டு செல்வதை தவிர்க்க வேண்டும். வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். நிதானமாக செயல்பட வேண்டிய நாள். காதலர்கள் உங்கள் துணைக்காக இந்த நாள் சில பணத்தை செலவு செய்ய வேண்டியிருக்கும். பயனற்ற செலவுகளாக கூட மாறலாம். சில நேரம் அவை தெய்வத்தினுடைய அனுகிரகத்தினால் பயனுள்ள செலவாக கூட அமைக்கலாம். ஆக இந்த நாளில் கையில் இருக்கக்கூடிய பணத்தை சிக்கனமாக்க செலவு செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் வேண்டும். படிப்பு சார்ந்த நிலைகளில் பெரியவர்களோடு கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது அவசியம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்பான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு சூரிய பகவானுடைய ஓரை மிக நல்லது. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வேலைகளின் தன்மைகளை புரிந்து கொள்வது அவசியம். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். சந்தேக உணர்வுகளை தவிர்த்து விடுங்கள். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களுடைய விஷயங்களில் தலையிட வேண்டாம். போட்டிகள் அதிகரிக்கும். விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நிதானமாக செயல்பட வேண்டிய நாள். வெளியே செல்லும் போது உடைமைகளில் கவனம் வேண்டும். போட்டி பொறாமைகள் நிறைந்த நபர்களோடு வேலை செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள்.
இந்த நாள் மகிழ்ச்சியான நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது இன்று புதிய நண்பர்களை சந்திப்பீர்கள். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். சமூக பொறுப்பின் மூலமாக புகழ் பெறுவீர்கள். நல்ல நிலைமை அடையக்கூடிய அமைப்பு உண்டு. உயர்ந்த அந்தஸ்து கௌரவம் உங்களை நாடி வரும். புகழ் மிக்கவர்களாக வலம் வருவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கான பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள். உங்கள் துணைவர் வழியில் நல்ல செய்தி கிடைக்கும். பிள்ளைகள் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவார்கள். சுப காரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாகும். வியாபார வேலைகளில் முன்னேற்றங்களை பெற முடியும். நீண்ட கால பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். நீங்கள் சில விஷயங்களை சகஜமாக எடுத்துக்கொண்டு உங்கள் வேலைகளை முடிப்பீர்கள். சாத்வீகமான நிலை உண்டு. பொறுமையாக நிதானமாக விட்டு கொடுத்து போகக்கூடிய அனுசரணையான குண அமைப்பு இந்த நாள் வெளிப்படும். தம்பதிகள் உங்கள் துணையோடு சிறப்பான ஒரு நல் உறவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பரஸ்பர புரிந்துணர்வு அதிகமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைக்கும். குழந்தைகளுக்காக தவம் செய்பவர்கள், குழந்தைக்காக முக்கியமான விஷயங்களில் ஈடுபடுபவர்கள், இதுவரையில் தாமதமாகி கொண்டிருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்கான வரம் கிடைக்கும். காதலர்கள் பரஸ்பரத்தினுடைய நிலையை புரிந்து கொண்டு நல்லிணக்கமாக இருப்பீர்கள். ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லக்கூடிய நாள். வீட்டில் திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை தொடங்கலாம். வியாபார சம்பந்தமான வேலைகளில் வருமானம் அதிகரிக்கும். பொருள் நிலையில் உயர்ந்து இருப்பீர்கள். சமூகத்தில் உங்களுக்கான பெயர் புகழோடு நல்ல நிலைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். பணம் வரவு தொடர்பாக நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக காணப்படலாம். உங்களுக்கான சொத்துக்கள் அதிகரிக்கும். நிதி நிலைமையை சிறப்பாக வளர்த்து கொள்ள நல்ல வாய்ப்புகள் கிட்டும். கன்னிராசி அன்பர்களே, மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் பங்கு பெறக்கூடிய நிலையும், கல்வி மீதான ஆர்வம் பெருக்கும், ஈடுபாடு உண்டாக்கும். பள்ளியில் வெளியே செல்லக்கூடிய நிலையின் உண்டாக்கும். பள்ளியின் மூலமாக வெளியூர்களுக்கு பயணப்படுவீர்கள். இந்த ஆண்டினுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தி தருவதாகவே இருக்கும். மதிப்பெண்கள் கூடுதலாக எடுப்பதற்கான வாய்ப்புகள் கிட்டும். கல்லூரி தொடர்பாக படிப்பில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். கல்லூரியிலேயே நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள். உங்கள் மீதான மதிப்பு, மரியாதை, கௌரவம் அதிகரிக்கும். ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமான விஷயங்களில் தொழில் சார்ந்த நிபுணத்துவம் பெற்றவர்களிடத்தில் நல்ல கருத்துக்கள் கிடைக்கும். வர்த்தகம் சம்பந்தமான விஷயங்களில் கூடுதலான மகிழ்ச்சி கிடைக்கும். புத்தி கூர்மை பலப்படும் நாள். குடும்ப நபர்களுடைய ஆதரவு பிறக்கும். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய செயலுக்கு உற்ற துணையாக இருப்பார்கள். திறமைகளை வெளிப்படுத்தி நீங்கள் யார் என்பதை புரிய வைப்பீர்கள். சிக்கல்கள் குறையும் நாள். மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும். உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் அகலும். நம்பிக்கையும் உறுதித்தன்மையும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். கன்னிராசி அன்பர்களே, ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது மிகுந்த நன்மைகளை ஏற்படுத்தும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கான பலம் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள். நல்ல செய்திகள் கிடைக்கும். பொறுப்புணர்ந்து இருப்பீர்கள். அஸ்த நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுடைய சுப செய்திகள் மகிழ்வை தரும். பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முன்னேற்றங்கள் நிறைந்த நாள். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சிக்கல் குறையும் நாள். திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் உண்டு. ஆதரவு பெருகும். இந்த நாள் மனம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும்.
வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை. இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது குடும்பத்தில் ஒத்துழைப்பு ஏற்படும். மனநிலையில் உற்சாகமாக இருப்பீர்கள். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கிறது. நல்ல பயனுள்ள முடிவுகளை எடுக்க முடியும். குறுகிய காலத்திற்குள் நீங்கள் உங்கள் வேலைகளை திறமையாக முடிப்பீர்கள். புதிய வாய்ப்புகளை பெறக்கூடிய அமைப்பு உண்டு. வழக்குகளில் சாதகமான முடிவு ஏற்படும். புதிய வாய்ப்புகளை பெறுவீர்கள். வேலைகள் விரைவாக நடக்கும். எதிர்பாராத நல்ல பலன்கள் இன்றைய தினம் கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களே, தம்பதிகள் மகிழ்வாக இருப்பீர்கள். குடும்ப விஷயங்கள் பற்றிய புரிதல் இருக்கும். முக்கியமான முடிவுகளை இன்றைய தினம் எடுக்கலாம். பிள்ளைகள் வழியில் சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். ஆனந்தமாக இருப்பீர்கள். நன்மைகள் விளையக்கூடிய நாள். பிரபல மாணவர்களுடைய நட்பு கிடைக்கும். புதியவர்களுடைய சந்திப்பு நிகழலாம். மன நிறைவாக உணர்வீர்கள். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். மேன்மையாக வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். துலாம் ராசி அன்பர்களே, லாபம் பெறக்கூடிய விதமாக நல்ல செயல்களை புரிவீர்கள். நினைத்த வேலைகளை அவ்வப்போது செய்து முடிப்பதால் ஆதாயம் உண்டாக்கும். பலன் அதிகரிக்கும். இயலாதவர்களுக்கு இந்த தினத்தில் உதவி செய்வது நல்லது. திறமைகளை வெளிப்படுத்துவதாலும் ஆரோக்கியமான பேச்சுக்களை பேசுவதாலும் நட்பு வட்டாரங்களில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். உங்களுடைய நேர்மைக்கு சில பாராட்டுகள் கிடைக்கும். தன்னம்பிக்கையாக இருப்பீர்கள். வேலையாட்கள் மூலம் வியாபாரம் சிறக்கும். தொழில் விஷயத்தில் சக நண்பர்களுடைய ஆதரவு பெருகுவதோடு சக கூட்டாளிகளுடைய செயல்பாடுகள் மிகுந்த உற்சாகத்தை கொடுக்கும். மனம் மகிழ்வாக செயல்படுவீர்கள். வீடு மனை நிலம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் பெருகலாம். பணத்தினுடைய அமைப்பை எதிர்கொண்டு செயல்படுவதற்கு ஏற்ற நாள். எதிர்நீச்சல் போட்டு எப்படியாவது வெற்றி பெற்று விடுவீர்கள். புதிய வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அரசாங்கம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும். நிதி நிலைமைகளில் வருமான வளர்ச்சி அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த பழைய பிரச்சனைகள் நீங்கும். மாணவர்கள் இன்றைய நாள் சிறந்த ஒரு நிலைப்பாடோடு இருப்பீர்கள். கல்வியில் கவனம் செலுத்துவீர்கள். கல்வியில் மேம்படுத்துவதற்கு சரஸ்வதி தேவியை இன்றைய தினம் வழிபாடு செய்வது அவசியம். சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தீர் பவது மே சதா. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரைகள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும். அனுகூலம் உண்டாக்கும். நல்லதொரு சாதகமான முடிவுகள் கிடைக்கும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வழக்குகள் மூலம் நல்ல முடிவு கிடைக்கும். பிரபல மாணவர்களின் சந்திப்பு நிகழும். வெளி வட்டாரத்தில் மதிப்பு மேம்படும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தேர்ச்சி நிறைந்த நாள். நினைத்த வேலைகளை நிறைவாக முடிப்பீர்கள். லாபம் பெறக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த நாள் எல்லா நிலையிலும் உயர்வு அமைந்த நாளாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. தீர்காயுஷ்மான் பவ. வேலும் மயிலும் துணை. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை. இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது
இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். கூடுமான வரையில் பொறுமை நிதானம் வேண்டும். உறவுகளின் வழியில் சாதகமான சூழல் அமையும். சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். நீங்கள் அதிக முயற்சி எடுக்க வேண்டிய நாளாக இருக்கும். முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். இன்று வேலைகள் இறுக்கமாக காணப்படலாம். நீங்கள் அமைதியான முறையில் ஏற்றுக்கொள்வது அவசியம். சரியாக திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும். எதிர்காலம் தொடர்பான தெளிவான முடிவுகளை எடுக்கலாம். புதிய நபர்களுடைய அறிமுகம் ஏற்படும். கலை சார்ந்த வேலைகளில் மதிப்பு அதிகரிக்கும். உயர்கல்வியில் ஆர்வம் ஏற்படும். மாணவர்களுக்கு மிக உன்னதமான நாளாக அமையும். தேக பலம் பெறுவதற்கு சத்தான சாத்வீகமான ஆகாரங்களை எடுத்துக்கொள்ளலாம். மனநிலையில் அமைதி இருந்தால் வேலையில் உங்களுக்கு சுறுசுறுப்பான ஒரு நிலை இருக்கும். சந்தோஷமாக இருப்பீர்கள். குழப்பமான மனநிலை காரணமாக இன்று நீங்கள் உங்கள் துணையோடு ஆரோக்கியமான உறவை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. இன்றைய நாளுக்கான வேலைகள் சற்று இறுக்கமாக இருக்கும். அமைதியான முறையில் நீங்கள் ஏற்று செய்வது நல்லது. தொழில் ரீதியாக திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும். விருச்சிக ராசி அன்பர்களே, மனநிலையில் சங்கடங்கள் இருந்தாலும் அதனை பெரிதுபடுத்தாமல் உங்களுடைய சுய முயற்சியின் மூலமாக முன்னேறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். குழப்பமான மனநிலை இருந்து கொண்டே இருக்கும். மன சஞ்சலங்கள் அதிகரிக்கும். எந்த நேரத்தில் எப்படி எதை செய்வது என்கிற புரிதலை காணப்படாது. இதன் காரணமாக தம்பதிகள் இருவருக்கிடையே ஒருவருக்கொருவர் ஆரோக்கியமான மனநிலையில் இருப்பது அவசியம். காதலர்களுக்கு ஏற்ற நாள் அல்ல. உறவு நிலையில் சில கசப்புகள் வரலாம். தேவையற்ற எண்ணங்கள் எழலாம். மனதில் தேவையில்லாத சந்தேக உணர்வுகள் வரலாம். கவனமாக இருக்க வேண்டும். மாணவர்கள் கல்வி சம்பந்தமான நிலைகளில் படிக்க வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்கும். இருந்தாலும் அதனை முழுமைப்படுத்தி செயல்படுத்துவது அவசியம். படிப்பில் கவனமின்மை இருந்தாலும் அதனை தகர்த்தெறிந்து முன்னேறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். நிதி வளர்ச்சி சிறப்பாக காணப்படாது. செலவுகள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். அதனை எதிர்கொள்ள வேண்டியது நல்லது. இந்த ஒரு சூழ்நிலை உங்களுக்கு மனக்கவலைகளை ஏற்படுத்திவிடும். கவனமாக இருங்கள். இன்று சிறிது அசௌகரியமாக உணர்வீர்கள். பதட்டம் ஏற்படலாம். ஆரோக்கிய குறைவு இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் சமாளித்து வெளியே வர வேண்டியது உங்கள் கையில் இருக்கிறது. இறை வழிபாடு செய்யுங்கள். புதன் பகவானுடைய அனுகிரகம் வேண்டி ஸ்ரீமன் நாராயணனை வணங்கி வந்தாலே போதும். காக்கும் கடவுள் திருமாலுடைய அனுகிரகம் வேண்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: குரு பகவான், சந்திர பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் எல்லாவற்றிற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் உண்டு. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் கரும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சாதகமான சூழல் அமையும். சிந்தனைகள் மேம்படும். எதிர்காலம் தொடர்பான முடிவுகள் எடுப்பீர்கள். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கலை சம்பந்தமான வேலைகளில் மதிப்பு உண்டாகும். உயர்வாக வருவீர்கள். ஆர்வம் ஏற்படும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தெளிவு பிறக்கும். மனநிலையில் நிம்மதி உண்டாக்கும். அனுசரணையான போக்கோடு இருப்பீர்கள். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காஷ்மான் பவ. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். தனுசு ராசி நண்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது விருப்பங்களை பூர்த்தி செய்து கொள்வதற்கு ஏற்ற நாள். லட்சியங்களை நோக்கி பயணிப்பீர்கள். இலக்கை அடையக்கூடிய அமைப்பு இந்த நாள் உண்டு. எதிராக இருந்தவர்கள் விலகி போவார்கள். நண்பர்களுடைய வழியில் உங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு கிடைக்கும் நாள். யாரும் இல்லையே என்கிற வருத்தம் வேண்டாம். சக நபர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உங்களுடைய கஷ்டத்திற்கு தோள் கொடுக்கக்கூடிய தோழனாக திகழ்வார்கள்.
அறிவார்ந்த முறையில் பணி செய்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும். ஆக சுய சிந்தனையோடு ஆழ்ந்த விஷயங்களை புரிந்து கொண்டு அந்த தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் நீங்கள் வேலையில் ஈடுபட்டால் நிச்சயம் முன்னேற்றங்கள் உண்டு. தொழில் விஷயங்களில் நீங்கள் வேலைகளை மிக எளிதாக்க முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். உங்களை வெறுத்தவர்கள் கூட உங்களிடம் வந்து மனம் மகிழ்ந்து புன்னகையோடு பேசி மகிழ்வார்கள். குடும்ப பிரச்சனை காரணமாக உங்கள் துணையிடத்தில் மோதல் ஏற்படலாம். கருத்து மோதல்கள் உண்டாகாமல் இருப்பதற்கு ஒருவர் பேசும்பொழுது ஒருவர் அமைதியாகி விடுவது நல்லது. தாய் வழியில் அனுசரித்து செல்ல வேண்டும். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். புதிய பங்குதாரர்களுடைய இணைப்பு பற்றிய சிந்தனைகள் மேம்படும். விமர்சன கருத்துக்களை தாண்டி முன்னேற்றத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். மாணவர்கள் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் கிட்டும். சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். விளையாட்டு மற்றும் போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகள் வெல்லக்கூடிய நிலை உண்டு. சாதுரியம் இருக்கும். சமயோஜித புத்தியோடு செயல்படுவதால் மென்மேலும் புகழும் பல சிறப்புகள் வந்து சேரும். குடும்ப நிலையை புரிந்து கொண்டு உழைப்பை அதிகப்படுத்துவீர்கள். ஆதாயம் ஏற்படக்கூடிய நிலைகள் உண்டு. குடும்பத்தினுடைய செயல்பாடுகளை பற்றியோ வீட்டில் நடக்கக்கூடிய சில வாக்குவாதங்களை பற்றியோ பிறரிடத்தில் வெளிப்படுத்த வேண்டாம். உறவில் நல்ல புரிந்துணர்வு ஏற்படுவதற்கு முயற்சி செய்யுங்கள். காதலர்களுக்கு இந்த நாளில் குறைந்த நல்லிணக்கம் இருக்கும். உங்கள் வருங்கால துணையினிடத்தில் நம்பிக்கையாக தன்னம்பிக்கையோடு செயல்படுவது நல்லது. நம்பகத்தன்மையாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். நிதி நிலைமைகள் சிறப்பாக காணப்படாது. கூடுதல் செலவுகள் இருக்கத்தான் செய்யும். இந்த ஒரு நிலையானது உங்களுக்கு மனக்கவலைகளை ஏற்படுத்தும். பணத்திற்காக சில நேரம் வெளியே அலைய வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். இருந்தாலும் பணம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் கையில் கிடைக்கும். மனத்தளர்வுகள் கூடாது. தைரியமாக செயல்படுங்கள். உங்களுடைய பண குறைபாடு மற்றும் நெருக்கடியை கண்டு அஞ்ச வேண்டாம். இதுவும் கடந்து போகும் என்பது போல மனோதிடத்துடன் இருங்கள். நிச்சயம் உங்களுக்கு பிரபஞ்சத்தினுடைய பேராற்றலும் நவ கிரகங்களினுடைய நல்லாசியும் உங்களுக்கு கை கொடுக்கும், தூக்கிவிடும். இன்று உங்களுக்கு கால்வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. ஏதாவது ஒரு வலியால் அவதிப்பட நேரலாம். தகுந்தபடியான முறையான உடற்பயிற்சிகள் மேற்கொள்வது நல்ல பலனை தரும். தீர்க்கமாக சில முடிவுகளை எடுக்கக்கூடிய நிலை ஏற்படலாம். ஒரு முறைக்கு பல முறையாவது சிந்தித்து செயல்படுங்கள். பெரியவர்களிடத்தில் அவ்வப்போது ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி போவார்கள். ஒத்துழைப்பு உண்டாகும். பிறரிடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் உண்டாகும். செல்வ செழிப்புக்குண்டான விஷயங்களில் முயற்சிகள் தேவை. புதிய இணைப்பு ஏற்படலாம். உத்திராடம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நிறைவு நிறைந்த நாள். தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். முன்னேற்றத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருக பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது தன்னம்பிக்கையோடு சில முடிவுகளை எடுப்பீர்கள்.
இன்றைய நாள் நீங்கள் உங்கள் உண்மையான ஆற்றலை அறிந்து கொள்வீர்கள். உங்களுடைய தகவல் தொடர்பு திறமைக்கான பாராட்டு கிடைக்கும். திறமையாக பணியாற்றுவீர்கள். உங்களிடம் வெளிப்படக்கூடிய உறுதித்தன்மை உங்களுக்கு நிச்சயம் நல்லதொரு வழி காட்டும். வெற்றி பாதையில் பயணிக்க உதவும். தைரியமாக ஒவ்வொரு விஷயத்தையும் முன்னெடுத்து செயல்படுத்துவீர்கள். தொழிலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் பல மடங்கு உயரும். முயற்சிக்கு ஏற்றபடி முன்னேற்றங்கள் ஏற்படும் போது லாபம் உங்களுக்கு அதிகரிக்கும். வாடிக்கையாளர்களுடைய வருகை எண்ணிக்கை கூடும். வியாபாரத்தில் தன்னிகரற்ற நபர்களாக திகழ்வீர்கள். உங்களுடைய நல்ல யோசனைகள், திறம்பட செயல்படக்கூடிய விதம், சமயோஜித புத்தி, எல்லாவிதமான விஷயங்களும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உயர் பதவியில் இருப்பவர்களின் தொடர்பு ஏற்படும். வியாபாரத்தில் கமிஷன் வகையில் ஆதாயம் உண்டாகும். இன்று உங்கள் துணையோடு நல்ல உறவு ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்லிணக்கம் இருக்கும். தம்பதிகள் இருவருமே மன ஒருமித்த நபர்களாக இருப்பீர்கள். காதலர்கள் உங்களுடைய நடத்தையின் மூலம் உங்கள் வருங்கால துணையை நம்பிக்கைப்படுத்தக்கூடிய விதமாக நம்பகத்தன்மையான விஷயங்கள் மேற்கொள்வீர்கள். நிதி நிலைமைகள் சிறப்பாக இருக்கும். மாணவர்களுக்கு அதிக ஆற்றல் ஏற்படும். பணத்தை மிக லாபகமாக கையாளுவீர்கள். நிதி நிலைமைகளினுடைய போக்கை சீர்படுத்துவதில் முயற்சி ஏற்படும். பண தட்டுப்பாடு இல்லாத வகையில் உங்களுடைய வேலையை மிக சீராக கொண்டு வருவீர்கள். வருமானம் ஏற்படும். வியாபாரத்தில் சக நபர்களால் போற்றி புகழப்படுவீர்கள். பாராட்டுகள் வந்து சேரும். உத்தியோகத்தில் சக நபர்களும் சரி, தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு பெருக்கும். வாகன பழுதுகளை சீர்படுத்துவீர்கள். அலுவலகத்தில் உழைப்பிற்கு உண்டான மதிப்பு கிடைக்கும். நிம்மதி ஏற்படும். மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உங்களை சுற்றி அமையும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள். தன்னம்பிக்கை மேம்படும். ஆதரவு உண்டாகும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தொடர்புகள் சீராக இருக்கும். தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு பெருக்கும். தொழில் ரீதியாக ஆதாயம் உண்டாகும். அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நிம்மதி நிறைந்த நாள். மதிப்பு மேம்படும். பழுதுகளை சீர்படுத்துவீர்கள். இந்த நாள் ஆரோக்கியம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை ஸ்ரீ முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது ராசியினுடைய 2வது வீடு குடும்ப பாவகத்தில் சந்திர பகவான், ராகு பகவானுடைய சஞ்சாரம். 3ஆம் இடத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரம். இந்த கிரக அமைப்புகளினுடைய நிலையை வைத்து பார்க்கும்போது உங்கள் வேலைகளை சுமூகமாக மேற்கொள்ள நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். சில நேரம் நம்பிக்கை இழக்க நேரலாம். உங்களுடைய தன்னம்பிக்கையை உருவாக்கிக் கொள்வது நல்லது. சின்ன சின்ன விஷயங்களில் உணர்ச்சி வசப்படுவீர்கள். இழுபறியாக சில வரவுகள் கிடைக்கலாம். உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். பழைய பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு கிடைக்கும். கும்பராசி அன்பர்களே, இன்று வேலைகள் அதிகமாக இருக்கும். சக பணியாளர்களோடு கவனமாக பேசுவது, பல விஷயங்களை பற்றி விவாதிப்பது,
இது சம்பந்தமான செயல்களில் கவனமாக இருங்கள். கூட்டாளி தத்துவத்தோடு வேலை பார்ப்பவர்கள் சில தவறுகளை சுட்டிக்காட்டும் பொழுது பொறுமை நிதானத்தோடு இருக்க வேண்டும். தவறுகளை பெரிதுபடுத்த வேண்டாம், லேசாக எடுத்துக்கொள்ளுங்கள். வியாபாரத்தில் நெருக்கடியான சூழல் இருக்கும். தம்பதிகள் உங்கள் துணையோடு நல்ல உறவை வளர்த்து கொள்ள முயற்சி செய்தல் அவசியம். உங்கள் துணையோடு மோதல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. காதலர்களுக்கு ஏற்ற நாள் அல்ல. மனக்கசப்புகள் உண்டாகலாம். உங்கள் வருங்கால துணைவரிடத்திலிருந்து விலகி இருப்பது நல்லது. குடும்பத்தினுடைய செயல்பாடுகளை பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். முயற்சிகள் நடக்கும் விதமாக முழுமையான ஈடுபாட்டோடு இருக்கக்கூடிய விதம் ஒவ்வொரு காரியத்தையும் முழு முயற்சியோடு ஈடுபட்டால் நன்மைகள் உண்டு. மனச்சோர்வுகளை தவிர்க்க வேண்டிய நாள். திடமாக சில வேலைகளை முடித்தால் நிச்சயம் ஆதாயம் உண்டு. நிதி நிலைமை சீராக காணப்படாது, ஏற்ற இறக்கமாக கூட இருக்கலாம். நிதி நிலைமைகளை பராமரிப்பதை கடினமாக உணர்வீர்கள். கும்பராசி அன்பர்களே, சக ஊழியர்களிடத்தில் மதிப்பு அதிகரிக்கும். அமைதி நிறைந்த நாள். மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயங்களில் புரிதல் காணப்படாது. மன அழுத்தத்தோடு இருப்பீர்கள். படிப்பின் மீதான நாட்டம் குறையும். ஆர்வமின்மை காரணமாக சோர்வாகவும் இருப்பீர்கள். கண் எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மருத்துவரிடம் சென்று கண் பரிசோதனை மேற்கொள்வது சிறந்தது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு மறையலாம். இழுபறியான சூழ்நிலைகள் இருக்கும். சில வரவுகள் அதிகரிக்கும். சதய நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பழைய பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு கிடைக்கும். நெருக்கடியான சூழல் மறையும். மதிப்பு அதிகரிக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அமைதி நிறைந்த நாள். உயர்ந்த அந்தஸ்தோடு இருப்பீர்கள். கௌரவம் வந்து சேரும். இந்த நாள் உங்களுடைய செயல்கள் யாவும் சிறப்பாக நடக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மனம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது பல வேலைகளை பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும். விமர்சன பேச்சுக்கள் ஏற்பட்டு நீங்கும். இன்று உங்களுடைய அணுகுமுறையில் உறுதி வேண்டியது அவசியம். இன்று அதிக வேலைகள் இருக்கும். இப்படிப்பட்ட நிலைப்பாடுகளில் உங்களுக்கு மனக்கவலைகள் ஏற்படலாம். மனச்சோர்வாக இருப்பீர்கள். சரியாக வேலைகளை திட்டமிட்டு முறையாக மேற்கொள்ள வேண்டும். தம்பதிகள் உங்கள் துணைவரோடு கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. பொதுவாக விமர்சனங்கள் எழலாம். உத்தியோகத்தில் பணிபுரிபவர்கள் மற்றவர்களுடைய பேச்சுக்கு ஆளாக நேரிடலாம். புதிய முயற்சிகளில் ஆலோசனைகளை பெற்று வேலை செய்வது நல்லது. பொதுவாக காரியங்களில் ஈடுபடும் பொழுது அதனுடைய உண்மை தன்மைகளை உணர்ந்து செய்யுங்கள். மாணவர்கள் படிப்பின் மீதான ஆர்வமற்ற தன்மை இருக்கும். படிக்கக்கூடிய விஷயங்களை பாரமாக உணர்வீர்கள். சில நேரம் படிப்பதை ஒதுக்கி தள்ளுவீர்கள். இப்படிப்பட்ட நிலையில் மனதை நீங்கள் ஸ்திரமாக வைத்துக்கொண்டு தியான முறைகள் மேற்கொள்வது நல்லது. ஸ்திரமாக சில முடிவுகள் எடுப்பதற்கு பெரியவர்களுடைய ஆலோசனைகள் பக்கபலமாக இருக்கும். இன்று அதிக வேலையின் காரணமாக மன அழுத்தங்கள் உண்டாகலாம். வேலைகளை யாரிடத்திலும் ஒப்படைக்கவும் முடியாது. உங்களுக்கு கொடுத்த பொறுப்புகளை நீங்களே செய்ய வேண்டும் என்கிற கட்டாயத்தில் இருப்பீர்கள். தம்பதிகளிடையே அவ்வப்போது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கவனக்குறைவாக இருக்க வேண்டாம். செய்யும் செயல்களில் எச்சரிக்கையாக இருங்கள்.
அலுவலகத்தில் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்க்க வேண்டும். பணிவு நிறைந்த நாளாக இருக்க வேண்டும். பெரியவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதைகளை கொடுத்தே இருக்க வேண்டும். இப்படி செய்யும் போது குரு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்க வழிவகை உண்டு. 2ஆம் பாவகத்திலேயே குரு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. ஆக காதல் வாழ்க்கை தொடர்பான விஷயங்கள் சீக்கிரமாக நல்ல விதமாக இருப்பதற்கு குரு பகவானுடைய வழிபாடு நல்லது. காதலர்களுக்கிடையே வாக்குவாதங்கள் நிகழ வாய்ப்புகள் இருக்கிறது. இன்று நிதி வளர்ச்சிக்கான சிறப்பான நாள் அல்ல. உங்களுடைய பணத்தினுடைய தன்மைகளை உணர்ந்து செய்ய வேண்டும். வீண் செலவுகள் கூடாது, கவனமாக இருங்கள். ஆரோக்கியத்திற்காக பணம் செலவு செய்வீர்கள், அதிலும் உங்களுடைய தாயின் உடல் நலத்திற்காக. எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம், கவனம் தேவை. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள்: பூரட்டாதி நட்சத்திரம். 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பல வேலைகளை செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம். சில பேச்சுக்கள் ஏற்பட்டு நீங்கும். முயற்சிகளில் ஆலோசனை தேவை. உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு விவேகமாக இருக்க வேண்டும். எதிர்பார்த்த வேலைகள் தாமதமாகலாம். மற்றவர்களுடைய பேச்சுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்காதீர்கள். தேவையில்லாத விஷயங்களில் மாட்டிக்கொண்டு அவதிப்பட வேண்டாம். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பணிவு நிறைந்த நாள். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்க்க வேண்டும். சில பணிகள் தாமதமாகும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய ஆன்மீக இறை வழிபாடு முக்கியம். சர்வே ஜன சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ.